நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட 98,000 rupees ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் இந்த இயர் மட்டும். அதுவும் பயோகானில் இருந்து மட்டும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி ப்ராஃபிட் எப்படி பண்ணுறது, நான் எப்படி பண்ணேன், என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன். சில நேரத்தில் நீங்கள் சில ட்ரேடில் என்ட்ரி ஆகிட்ருப்பீங்க, அதில் லாஸ் புக் பண்ணாமல் விட்டுட்ருப்பீங்க. அது டவுன் ட்ரெண்ட் ஆகி உங்களுக்கு ஒரு பெரிய லாஸாக இப்போது உங்களோட போர்ட்ஃபோலியோவில் உட்காந்துட்ருக்கும். அதிலிருந்து என்ன பண்ணுறது, எப்போ இந்த ஸ்டாக் மேலே வரும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க. நானும் பயோகானில் அந்த மாதிரி ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி வெளியே வந்து இப்போது அதே ஸ்டாக்கில் 1 lakh rupee ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த மாதிரி லாஸ் இருந்ததுன்னா அந்த லாஸ்லேருந்து எப்படி வெளியே வரதுன்னு நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய ப்ராஃபிட்டை பார்த்தீங்க, அட் த சேம் டைம் நீங்கள் என்னோடய லாஸையும் கொஞ்சம் பார்க்கணும். நான் ப்ராஃபிட் பண்ண அதே டைம் ஈக்விட்டியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 32,000 rupees லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி நடந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். 2021 நான் என்ன பண்ணேன், நான் வந்து ஒரு பயோகானில் ஒரு ட்ரேட் எடுத்தேன். அது வந்து 480 இருக்கும்போது, ஸோ அதாவது ஹையஸ்ட் பாயிண்டில் இருக்கும்போது நான் வந்து இதில் பயோகானில் என்ட்ரி ஆனேன். என்ட்ரி ஆகிட்டு இது கொஞ்சம் மேலே போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் என்னோடய எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஆப்போசிட்டாக அகெயின்ஸ்டாக கீழே வந்துருச்சு. ஸோ 100 points லாஸ் அப்படிங்கிறப்போ வந்து என்கிட்ட 200 ஷேர்ஸ் இருந்தது. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் லாஸ்க்கு போச்சு. ஸோ என்னால் வந்து அதை எக்ஸிட் பண்ண முடியல. ஸோ நான் என்ன பண்ணேன், நான் வந்து ஹோல்ட் பண்ணேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளாக நான் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா 315 தான் நான் அதை எக்ஸிட் பண்ணேன். நான் என்ட்ரி ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 483, எக்ஸிட் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 315. இந்த ப்ரைஸ் லெவலில் தான் நான் வந்து இந்த ஸ்டாக்லேருந்து எக்ஸிட் ஆனேன் பயோகானில். கிட்டத்தட்ட 32,000 rupees நான் வந்து இதில் லாஸ் புக் பண்ணேன். நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் கிளாஸோ இல்லை வந்து என்னோடய கோர்ஸை எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிமேக்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ டிமேக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு யூனிக்கான ஸ்ட்ராட்டஜி நானே க்ரியேட் பண்ண ஒரு மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் சிஸ்டம். ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் சிஸ்டம் வச்சு நான் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து இன்னமும் கீழே போகுது, அதாவது 276 வரைக்குமாவது போகும் அப்படின்ட்டு நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், இதுக்கு மேலேயும் அதை வச்சுட்டு இருந்தால் யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு 315 வந்து அதில் லாஸ் புக் பண்ணிட்டேன். செகண்ட் நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து டெரிவேட்டிவில் பயோகானை ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். லாஸ்ட் இயர் உங்களுக்கே தெரியும், நான் வந்து ஒரு டெரிவேட்டிவ் ட்ரேடர் ஆனேன். நான் வந்து NISMல வந்து ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் மாடியூல் எழுதி டெரிவேட்டிவ் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஒரு டெரிவேட்டிவ் ட்ரேடர் ஆனேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயோகான் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ரிவர்சல்ஸ் வந்து ஆகிருக்கு, அதாவது இட் இஸ் கிளியர்லி ட்ரெண்டிங் டவுன், மேக்கிங் லோவர் ஹைஸ் அண்ட் லோவர் லோஸ் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் எனக்கு வந்த உடனே நான் என்ன பண்ணேன், நான் வந்து எவ்ரி ஹை, அதாவது ஒரு தடவை அது வந்து ஒரு லோவர் ஹை பண்ணும்போதும் நான் வந்து இதை டெரிவேட்டிவில் புட் ஆப்ஷன் பை பண்ண ஆரம்பித்தேன். அப்படி தான் என்னால் இந்த ப்ராஃபிட்டை பண்ண முடிஞ்சது. நீங்கள் வந்து ஒரு வேளை ஏதாவது ஒரு ஸ்டாக்கில் வந்து என்ட்ரி ஆகிட்டு அதில் லாஸ் புக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் புட் ஆப்ஷனை பை பண்ணி உங்களால் வந்து அந்த ட்ரேட்லேருந்து வெளியே வந்துட முடியும். ஏன்னா அதை விட ஜாஸ்தி ப்ராஃபிட் உங்களால் புட் ஆப்ஷனில் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜி பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டிவ் புட் அப்படிம்பாங்க. ஸோ ஏற்கனவே உங்ககிட்ட ஹோல்டிங்கில் வந்து சில ஷேர்ஸ் இருக்குது, ஆனால் அந்த ஷேர்ஸ் வந்து கண்டிப்பாக கீழே தான் போகும் அப்படின்ட்டு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சதுன்னா நீங்கள் அப்போ வந்து ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பேர் வந்து ப்ரொடெக்டிவ் புட் ஸ்ட்ராட்டஜி. அந்த ஒரு ரீசன் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து என்னோடய ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த எல்லா இடத்துலையும் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கேன். ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி, மொமெண்டம் ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது டெரிவேட்டிவில் ட்ரேட் பண்ணும்போது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கணுன்னு இருந்தீங்கன்னா என்னோடய ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், இல்லைன்னா எனக்கு கோர்ஸை ஜாயின் பண்ணுங்கள். நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பியூட்டிஃபுல்லான பவர்ஃபுல்லான மொமெண்டம் பேஸ்ட் ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி இந்த ஸ்டாக் டவுன் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு கிளியராக தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து இந்த ஸ்டாக்கில் டெரிவேட்டிவில் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். அதனால தான் என்னால் 1 lakh rupees ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சது. உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணணுன்னா, ட்ரேடிங் கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக என்னோடய ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், என்னோடய வெப்சைட்டில் ஜாயின் பண்ணுங்கள், என்னோடய கோர்ஸ் அட்டென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் திரும்பவும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர், பை.